இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கவுல் வந்து கூட்டு குர்பானி முடியாது என்பது இருக்கிறது. ஏன் இமாமல் முடியும் சொல்றாங்க. பாமர மக்கள் இதை வந்து செயல்படுத்தி கேள்வி. இந்த மசாலால மட்டுமல்ல, எல்லா மசாலாலையும் இமாமர்கள் வேறுபாடு என்னன்னா பல மசாலா. அதுல எவ்வாறு பொதுமக்கள் நடந்து கொள்ளணும் அவ்வாறு தான் இதிலே நடந்து கொள்ளணும். எந்த மசாலா இருந்தாலும் ஆதாரத்தை தரமா எடுத்து எது ஆதாரம் கூட அதை பின்பற்றணும். இப்ப அதுக்கு முன்னால் அபூ அய்யூப் அன்சாரி நாங்க பண்ணிருக்கோம் வெளியிட்டு. அபூ அய்யூப் அன்சாரி சொல்லிட்டு நாங்க சஹாபாக்கள் ஒரு ஆடை எடுத்து ஒரு குடும்பத்தாருக்கு குர்பான் செஞ்சதாக இருக்கும். அதுக்கு பின்னால் போட்டி ஆகிவிட்டது. ஒவ்வொருத்தர் மட்டும் போட்டியில தான் எல்லாரும் பங்களிப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல தெரிய வேண்டியது சஹாபா காலத்துல ஒரு ஆடை ஒரு தான் கொடுத்தாங்க. பின்னாலதான் போட்டி வருது. சஹாபாக்கள் காலத்துல இல்லாத ஒரு பழக்கம் பின்னால வருது. அதனாலதான் இந்த கூட்டு குர்பானி ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இமாம் மாலிக் தடுக்கலாம். இது சுன்னத்துல இல்ல, அது சரியில்லை. அப்ப அதுக்கு உண்மை சஹாபா அபூ அய்யூப் அன்சாரி சொல்றது இல்லன்னு ரிவாயத் ரீதியா இமாம் மாலிக் விளக்கம் அளிக்கிறார். வீட்டுக்குள்ள சஹாபாக்கள்கிட்ட இல்லாத ஒரு சமூகம் வந்து காட்டுமென்றால் அது தான் பிழைதான். அதை யார் சொன்னா என்ன சொன்னா அதில் சுருக்கமாக இருந்தால் இப்னு அப்பாஸ் ஹதீஸ் இருக்கிறது. திருமதி அபூ தாவூத் குன்னா ஃபீ சஃபரி ஃபஹதர அல்-அத்ஹா ஃபஷ்தரக்னா 7 ஃபில் பக்ரி و10 ஃபில் இப்ராஹிம் ரிவாயத்துல و7 ஃபில் இப்ராஹிம் வருது. நாங்க ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அதுதான் அந்த தினம் வந்ததாக, அதுதான் யோமுல் அத்ஹா, அதுதான் அந்த தினம் வந்ததாக ஃபஷ்தரக்னா 7 ஃபில் பக்ரி மாடுலை 7 பேர் பங்களிப்பு கொடுத்தோம். 10 ஃபில் இப்லி 10 பேர் ஒட்டகத்தில் ரிவாயத்துல 7 பேர் ஒட்டகத்தில் தரமான 7 பேர் தான். இந்த பிரயாணத்துல இவங்களுக்கு பங்களிப்பு கொடுத்தாங்க. அதுதான் அந்த தினத்தில அந்த அதுதான்டா யோமு துஹாட்ட நான் கேள்வி வருது. இது என்ன இது என்ன கேள்வி அப்ப அதுதான்ட தினத்தில் நடந்தது. இதே ரிவாயத்தை தஹ்ரீஷ் பண்ண போல முஸ்லிம் பஸார்ல வந்ததுக்கு இமாம் நூருல் ஹைஸமி கஷ்ஃபுல் அஸ்தார் في زواج مسلم البزار போட்டு சொல்றார் وفي الباب عن جابر. இதே பாடத்துல ஜாபிர் ரிவாயத்தும் வந்திருக்கு. ஜாபிர் வந்து كنا في سفر الحديبية فحضر الأذى اشتركنا 7 في البقر و7 في الإبل. நாங்க ஒரு பிரயாணத்தில் இருந்தோம், ஹுதைபியா பிரயாணத்தில் இருந்தோம். நாங்க 7 பேர் அதுநாட தினம் வந்தது. 7 பேர் மாட்ட பங்களிப்பு கொடுத்தோம், 7 பேர் ஒட்டகத்தில் பங்களிப்பு. இப்னு அப்பாஸ் ஹதீஸ்ல ஒட்டகத்துக்கு 10 சொன்னது. 10 முடிவெடுத்த 7 எந்தால இந்த ஹதீஸா ஜாபிர் ஹதீஸா ஒரே நிகழ்வு ஒரே ரிவாயத். அப்ப இந்த நிகழ்வுல பிரயாணத்தை என்ன சற்று தோண்டி காட்டு என்னது சஃபர் ஹுதைபியான்னு சொல்லுது. இப்ப சஃபர் ஹுதைபியால எடுத்து பாடம் படிக்கும் பொழுது அது என்ன நடந்தது? ஹுதைபியால அவங்க உம்ரா நோக்கி போனவங்க தடுக்கப்பட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுது நீ தடுக்கப்பட்டால் 7 மான ஹதிய கொடு மதுமோக ஹதி. அதுதான் நடத்தப்பட்ட தவிர அங்க உதுகியாவும் பெருநாள் தொழுகை நடந்து குர்பான் நடக்கும். அப்ப இது உதுகியா நடக்கல. அதுதான் அந்த தினத்துல சொல்ல மாதிரி உங்களுக்கு ஹலாலாக்க முடியாது, இஹ்ராம கலட்ட முடியாது. அந்த ஹதி அந்த இடத்தை சேர காட்டும். இடத்தை அந்த தினத்தை யோமுல் நஹர் யோமுல் அத்ஹா சேர காட்டின அடிப்படையில் ஹுதைபியாவில் தடுத்த உடனே மக்கள் அங்கே சஹாபாக்களுக்கு ரசூல் எல்லாரும் நிறுத்தினாங்க. ஏன்னா யோமுல் நஹர் வழிபாடு யோமுல் அத்ஹா வந்தது குர்பான் செஞ்சாங்க. அதுல 7 பேர் பங்களிப்பு கொடுத்தாங்க. அது என்ன ஹதி? ஹதியுல் மக்சூத் தடுக்கப்பட்டார். இப்ப இதுக்கும் உதுகியாவுக்கும் சம்பந்தம் என்ன சொல்றது? இது வந்து ஹதி 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 வந்து ஹாஜிக்கு நடக்கிறது. அதே போல தடுத்து நடக்கும். ஹதி வந்து வாஜிபாக பத்தி அவர் குர்பான் கொடுக்க ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் தனியா கொடுக்கிறாங்க. 7 பேர் சேர்ந்து மாட்டிலே மட்டும் அது மேலாட்டி 3 நாள் நோம்பு ஹஜில சலாத்து இதாக தடுத்தோம். உங்களோட வீட்டுக்கு திருவிழா அப்படின்னா அந்த அடிப்படையில் குர்பான் கொடுக்கிறது ஹாஜிக்கு கண்டிப்பான எவ்வாறுமே செஞ்சிருக்க வேண்டும். செய்யலாட்டி நோம்பசல் பிடிக்க வேண்டும். அந்த அடிப்படை உதவியாடு வரும்பொழுது கடமையான எல்லாருக்கும் மண்கான எவனுக்கு வசதி இருக்கு அவன் உதவியா கொடுக்கவில்லையோ மனிதனை முசல்லாவை நோக்க வேண்டாம். வசதி இருக்கிறவனுக்கு தான் உதவியை கடமை தவிர அதே மாதிரி ஹஜ் எல்லாருக்கும் ஹஜ் போன எல்லாருமே கடமை. ஹஜ் போன எல்லாருக்கும் கடமையாகிறத வச்சு நம்ம பொதுமக்கள் எல்லாரும் கடமையாக்கலாம். அந்த போட்டி வந்ததால தான் இந்த இஷ்டிஹாத் ஆரம்பிச்சுட்டாங்க. செய்ய வேண்டும் இல்லையா? 7 மாணவன் செய்ய போவான், எல்லாரும் செய்ய போவான். அது அபூ அய்யூப் அன்சாரி சொன்ன மாதிரி
நாங்க ஒரு குடும்பத்தார் ஒரு ஆட்டை எடுத்து அறுத்தவர்களா இருந்தோம். நாம என்ன குன்னாண்டா உள்மொழி ஹதீஸ்ல ஒரு அடிப்படைத்தான் ஒரு சஹாபாக்கள் சொன்னாங்க குன்னா உமிர்னா ஃபஅல்னா அது தீர்ப்பு உயர்த்திப்பட்ட தீர்ப்பு சூழல தீர்ப்பு அடிப்படை சுமந்துபட்டது உலமா ஹதீஸ் உலமாக்கள வேறுபாடு இல்லாத பேச்சு. அப்ப குன்னா அன்று அபூ ஹசன் சொல்வது வந்து சஹாபாவுக்கு சொன்ன கருசிப்பட்ட அந்த வழிமுறை. அதுக்கு பின்னால் போட்டியாகி மக்கள் பங்களிப்பு ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து பின்னால் அல்லது இவன் மறைக்கான் இவன் மாறி சொல்லுத்தான் அவருக்கு போனாக சரியான ஆதாரம் ஒன்று வருதில்லை பங்களிப்பு கொடுக்கிறது. இது தவிர இது போனல்ல, இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். இது வந்து உதவியாக அதிகண்டது. அதுதான் எங்க பேம்ப்ளெட் நான் நிரூபிச்சுட்டேன். அதுக்கு மேலதிகமான இதுல பேச்சு நிறுத்தி பெருசான விஷயம் சுருக்கமாக போட்டிருக்கோம். இன்னும் சொல்வதென்றால் பொய் ஹதீஸ் வந்து உதவியாளி 7 பேர் செய்ய வேண்டும். அதுல 2 பொய் இருக்கிறார். அது பொய் ஹதீஸ்கள் சுற்றி அதை நான் எடுக்கவில்லை பேசவில்லை. அன்றாடு இந்த பேம்ப்ளெட்ல வேறு சுட்டி காட்டிப்பட்டா பேசணுமா? அதே போல உலமாக்கள் 7 பேருக்கு பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு வந்து இப்னு அப்பாஸ் அந்த ஹதீஸால தான் கலட்டினாங்க தவிர ஒன்றும் கிடையாது. அல்லது ஹதியால கியாஸ் செஞ்சாங்க. அதை இமாம் சித்திக் ஹசன் கான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வகாசு அலல் ஹதீஸ் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை வைக்கும் கியாஸ் என்பது ஆதாரமான செயல்பாடு செய்யாடிதான் கியாஸ் தேவைப்படும். கியாஸ் அனாலிசிஸ் ஒரு ஆதாரத்தை பார்த்து அது மாதிரி இன்னும் சட்டம் கரெக்ட். அது தமிழ்ல கியாஸ் இங்கிலீஷ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஒரு விடயத்தை ஆதாரத்தை பார்த்து இது குரல்லாத காரணத்தினால் அதை மாதிரி ஒரு சட்டத்தை கரெக்டது கியாஸ். அவர் கியாஸ் எப்ப பாதிக்கப்படுவது அன்றைய தினம் அது செஞ்சில்ல என்றதான் கியாஸ் பண்ணுது. அப்ப காசு அல்லது ஹதிய வச்சு கியாஸ் செஞ்சிருக்கால் அன்றைய தினம் அது நடக்கல, அது வந்து இது கியாஸ் செய்யலாம். அன்றைய தினம் நடக்காதது என்னது ஒரு பேச்சு வச்சிருக்காங்க. அல் கியாசு ஃபில் இபாதத்தி பித்அத்துன். இபாதத்துல கியாஸ் செய்யறது வந்து பித்அத். கியாஸ் எதுல வரும்? முஆமலத்துல டீல்ஸ் தான் கியாஸ் வரும். அப்ப இபாதத்துக்கு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் வணங்கின விஷயம், சஹாபாக்கள் வணங்கின விஷயம், அன்றைக்கு நடக்காத வணக்கம் எனக்கு அவசியம் இல்லை. அப்ப கியாஸ் ரீதியா வணக்கம் கலட்டிப்படுவதா நடக்காத செய்யப்படுவது. இப்ப குர்பான் செய்யறது வணக்கம், அன்றைக்கு நடக்காத வணக்கம் இன்றைக்கு குர்பான் தரமாகாது. இந்த அடிப்படையில கியாஸாகத்தான் உலமாக்கள் இது கலட்டினது. இமாம் சித்திக் ஹசன் கான் அவருக்கு காசு ஹதியத்து வசனத்தை பாவித்தார். உசூல் வசனம் சுட்டி காட்டுறதுக்கு கியாஸாக கலற்றால் வணக்கத்தை தரமல்ல. அந்த அடிப்படையில் இப்படி இத்தனை பேச்சு எடுத்து பார்த்தா எல்லா விதத்தை வருது தரமானதாக கிடையாது. மாநில தீர்ப்பு இந்த பாடத்தை தரமானதாக கண்ட காரணத்தினால் அதை வெளியிட்டோம். மக்கள் நடுவே தவறை திருப்பிக் கொண்டிருக்கிறார்.